இந்த மாடர்ன் வேர்ல்டில் எல்லோரும் ஸ்லீப் அவாய்ட் பண்ணுறாங்க. என்னதான் இது ஒரு நார்மல் திங்காக இருந்தாலும் நாட்கள் போக போக இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். நீங்கள் ஸ்லீப் அவாய்ட் பண்ணால் இட்ஸ் ஆல்சோ அஃபெக்ட் யுவர் பிரெயின். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ. நிறைய பீப்புள் அவங்களோட ஒர்க்குக்காக ஸ்லீப்பை அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன தான் ஸ்லீப்பை ஒர்க்குக்காக அவாய்ட் பண்ணுறேன்னு சொன்னாலும் அதுவுமே ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணும், உங்களோட பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். இன்னும் நிறைய பேர் சும்மா ஸ்க்ரோல் மட்டும்தான் பண்ணுறாங்க. கேட்டால் ஸ்க்ரோலிங் ஐ காண்ட் லைக் இட், பட் ஸ்க்ரோலிங் லைக்ஸ் மீ ஐ காண்ட் அவாய்டுன்றாங்க. இது உங்களோட பிரெயினோட இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறதையே அஃபெக்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் உங்களால் எமோஷ்னலாக பேலன்ஸாகவே இருக்க முடியாது. அண்ட் தென் இட்ஸ் லீட் டு புவர் டிசிஷன் மேக்கிங். அது மட்டும் இல்லாமல் உங்களால் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க கூட முடியாது. அதிகமாக நீங்கள் ஸ்லீப் அவாய்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நியூ இன்ஃபர்மேஷனை மெமரைஸ் கூட பண்ண முடியாது தெளிவாக. Information is wealth. It also reduce your overall memory capacity. எமோஷ்னலாக ஓவராக ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க, அக்ரெசிவ் ஆவீங்க, அண்டு ஓவர் இரிட்டபிலிட்டி. சும்மா தொட்டதுக்கெல்லாம் கோவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. It also affect relationship like low level of empathy and எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஸ்லீப் அவாய்ட் பண்ணுற ஒரு பர்சன் இருந்தீங்கன்னா ஆஃப்டர் சம் டேஸ் உங்களுக்கு சில எல்யூஷன்ஸ்லாம் தெரியுமாம்மா. அந்த எல்யூஷன்ஸ் அவங்களால தொட்டு பார்க்க கூட முடியுமாம்மா, உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் 25 hours ஸ்லீப் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா 0.10% ஆஃப் ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுறதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லலை, ஆர்டிக்கலில் இருக்குது. ஸ்லீப் அவாய்ட் பண்ணுறதுனால இட் இன்க்ரீஸ் யுவர் மசில் டோன். உங்களோட மசில் டோன் வந்து இது மூலிமா இன்க்ரீஸ் ஆகுமாமா. உங்களோட பாடி வெயிட்டை உங்களாலேயே சரியாக பேலன்ஸ் பண்ண முடியாதாமா. அண்ட் இட் ஆல்சோ ஷோ சம் விஷுவல் டிஸ்டர்பன்ஸ். லைக் நீங்கள் ரொம்ப நாளாக தூங்காமே இருந்தீங்கன்னா உங்களோட விஷன்லாம் டபுளாக தெரியுமாமா. அப்புறம் டனல் வியூன்னு ஒன்று சொல்லுவாங்க, டனல் விஷன்னு சொல்லுவாங்க. சுற்றி அந்த வெச்சண்டி எஃபெக்ட் போட்ட மாதிரி ஃபுல்லாக பிளாக் ஆகிரும் டனல் வியூ. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்லீப்பை அதிகமாக அவாய்ட் பண்ணால் நம்ம பாடியில் ஒரு ஹார்மோன் இருக்குது, குளோரின்ற ஒரு ஹார்மோன். இது வந்து நம்மளோட பசியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இப்போ லிப்டின் வந்து டிக்ரீஸை பண்ணும். அதாவது லிப்டின் வந்து என்ன சொன்னால் சாட்டிஸ்ஃபை ஹார்மோன், நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டா போதுன்ற லிமிட்டு. குளோரின் வந்து ஹங்கர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றது. இப்போ வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது, உங்களுக்கு பசி எடுத்துகிட்டே இருக்கும், தின்னுக்கிட்டே இருப்பீங்க. It also lead to the risk of obesity. ஓவராக வெயிட்டு கூட போடுமாமா இதனால். மறுபடியும் சொல்கிறேன், அதிகமாக ஸ்லீப்பை அவாய்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸ்லீப்பை இன்னும் அதிகமாக அவாய்ட் பண்ணால் இட்ஸ் லீட் டு த ரிஸ்க் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ். இதனால் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் கூட இன்க்ரீஸ் ஆகுமாமா. இட் ஆல்சோ இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட்டு, கார்டியோ ப்ராப்ளமு, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் வரும். ஆவரேஜாக ஹியூமனையும் அனிமலையும் வச்சு ஒருத்தரால் எவ்வளோ நாள் தூங்காமல் இருக்க முடியும்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப பட் அனிமல்ஸால் 16 to 26 or 20 days வந்து தூங்காமே இருக்க முடியுமாமா. பட் நம்ம ஹியூமனால் வெறும் 8 நாள் தான் தூங்காமே இருக்க முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இப்போ அதிகமாக அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் வலிக்கும், சும்மா தொட்டால் வலிக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இதனால் குறைஞ்சிரும். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்லீப் அவாய்ட் பண்ணாதீங்க. ஸ்லீப் அவாய்ட் பண்ணால் அது நிறைய பிரச்சனைகள் பின்னாடி வரும். இப்போ உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும், பட் நாள் போக போக அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும். ஸோ தயவு செஞ்சு ஸ்லீப் அவாய்ட் பண்ணாதீங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வச்சுருங்க. அந்த காலத்துலலாம் நம்மளோட முன்னோர்கள் மத்தியானமும் தூங்குவாங்க, நைட்டு தூங்குவாங்க. பட் நம்மளால் ஒரு நேரம் தான் தூங்க முடியுது. அந்த ஒரு நேரம் ஆச்சும் நீங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க. ஸோ ஸ்லீப்பை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க.